மார்ச் மாதத்தில் பிரதமர் நரேந்திர மோடி 3 முறை தமிழகம் வரவுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 1 மதுரையிலும், மார்ச் 6 வேலூரிலும், மார்ச் 11 திருச்சி மற்றும் தஞ்சையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்கிறார். தமிழகம் வரும் இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமார் பிப்ரவரி 26, 27 தேதிகளில் தமிழக கட்சிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார். அவர் தலைமையிலான குழு அனைத்து கட்சி நிர்வாகிகள், மாவட்ட கலெக்டர்கள், எஸ்பிக்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள 6 ராஜ்யசபா உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் மார்ச் 16 தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய மார்ச் 5 தேதி கடைசி நாள், திரும்பப் பெறுவதற்கு மார்ச் 9 கடைசி நாள் என்றும் தெரிவித்துள்ளது. தொகுதி மறுசீரமைப்பு உள்ளிட்ட சாதிகளை முறியடிக்க ஒரே வழி மாநில சுயாட்சிதான் என சட்டசபையில் ஸ்டாலின் தெரிவித்தார். பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவிற்கு கூட்டாட்சிதான் அடிப்படை என்றார். மாநில அரசுகளை மத்திய அரசு ஒருபோதும் மதிப்பதில்லை, எதை சரிகாரமாக செயல்படுகிறது என முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய மாநில அரசு உறவு குறித்து ஆய்வு செய்த உயர்நிலைக்குழு அறிக்கையை சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் தாக்கல் செய்தார். மார்ச் 1 தேதி பிரதமர் மோடி தமிழகம் வரும் நிலையில் அதற்கு முன்பு அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டை முடிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒருவேளை கூட்டணிக்கு தேமுதிக வந்தால் தொகுதி பங்கீடு இன்னும் தள்ளிப்போகும் என கூறப்படுகிறது. மருத்துவ படிப்பில் 7.5% இடஒதுக்கீட்டை திமுக தான் வலியுறுத்தியது என்ற அமைச்சர் சுப்பிரமணியன் பேச்சுக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கடும் அமளியில் ஈடுபட்டனர். முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு அனைத்து விதமான கோரிக்கை குரல்களை ஒடுக்க நினைப்பதுதான் திமுகவின் பாசிஸ்ட் மென்டாலிக்கான ப்ரூஃப். மாற்றுத்திறனாளிகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ள திமுக அரசுக்கு கண்டனம் என பழனிசாமி கூறியுள்ளார். பெண்களுக்கான திட்டங்களையும் சாதனைகளையும் ஒவ்வொரு மகளிரிடமும் கொண்டு சேர்க்கும் விதமாக பிப்ரவரி 23 முதல் மார்ச் 8 தேதி வரை வெல்லும் தமிழ் பெண்கள் எனும் தலைப்பில் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டும் என திமுக நிர்வாகிகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த வயது கட்டுப்பாடு விதிப்பது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். டெல்லி ஏஐ மாநாட்டு ஏற்பாடுகளில் குளறுபடி உள்ளதாக ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியர்களின் திறமையை எடுத்துக்காட்டுவதற்கு பதில் சீன தயாரிப்பை காட்சிப்படுத்தப்படுகிறது. உலக அரங்கில் இந்தியாவை மோடி அரசு அவமானப்படுத்திவிட்டதாக கண்டனம் தெரிவித்தார். அம்மா என்று என்னை அழைக்க வேண்டாம், அக்கா என்று அழைத்தால் போதும், வயதிற்காக சொல்லவில்லை, ஏற்கனவே ஒரு அம்மா இருக்கிறார் என பாஜ மூத்த தலைவர் தமிழிசை சொன்னார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ராஜ்யசபா சீட் கிடைக்குமா என்பதை கட்சித் தலைமை முடிவு செய்யும். 22 தேதி தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என நம்புகிறோம் என்று செல்வ பெருந்தகை கூறினார். வேலூரில் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள், பாதுகாப்பு மற்றும் அனுமதி வழங்குவது தொடர்பாக 20 நிபந்தனைகள் அடங்கிய விண்ணப்பத்தை போலீஸ் சூப்பரிண்டென்டென்ட் சிவராமன் தாவேகா நிர்வாகிகளிடம் வழங்கினார். கோவையை பொதுவெளியில் அவதூறாக பேசும் அளவிற்கு ஆணவம் தலைக்கேறிய திமுகவினர் இனி எந்த ஜென்மத்திற்கும் கோவை மண்ணில் கால் பதிக்க முடியாது. பிளவுவாத பேச்சுக்கு தயாநிதி மாறன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கோவை மக்களை மலிவாக பேசிய தயாநிதி மாறனும் அந்த எழி பேச்சை மேடையில் சிரித்து ரசித்த செந்தில் பாலாஜியும் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாஜ எம்எல்ஏ வானதி கூறியுள்ளார். கோவை மக்கள் மீது திமுகவினருக்கு எந்த அளவிற்கு தனிப்பட்ட வன்மம் இருக்கிறது என்பதை தயாநிதி மாறனின் பேச்சு உறுதிப்படுத்தி இருக்கிறது என தவிக நிர்வாகி அருண்ராஜ் கூறியுள்ளார். திருச்சி ஆலம்பட்டி புதூரில் வரும் 21 தேதி நடக்கும் நாம் தமிழர் கட்சி மாநாட்டில் 234 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்களை அறிமுகம் செய்ய உள்ளதாக சீமான் பேட்டியளித்தார். துணை முதல்வர் உதயநிதி தலைமையில் வரும் 22 தேதி மேற்கு மண்டல திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் கோவை கருமத்தம்பட்டியில் நடைபெறவுள்ளதாக திமுக தலைமை அறிவித்துள்ளது. பாரதிய ஜனதாவின் அரசியல் உத்திகளில் ஒன்றான மதவெறி பிரச்சாரத்துக்கு தமிழகத்தில் ஒருபோதும் இடம் கிடையாது என விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். முதல்வர் ஸ்டாலினை இண்டி கூட்டணியின் தலைவராக்க வேண்டும் என மணிசங்கர் ஐயர் கூறியது குறித்து கருத்து தெரிவித்த சீமான், இண்டி கூட்டணியிலேயே வலிமையாக இருப்பது ஸ்டாலின் தான் என்றார். இந்து சமூகத்தினர் குறைந்தது 3 குழந்தைகளையாவது பெற்றுக் கொள்ள வேண்டும் என RSS தலைவர் மோகன் பகவத் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். எதிர்வரும் சட்டசபை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். தனிப்பெரும்பான்மை திமுகவிற்கு அமைந்து விடுவதால் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கு இடமில்லை என வைகோ தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சிகள் நிறைய பேர் கருத்து சொல்வார்கள், ஆனால் அது கட்சியின் கருத்தல்ல என காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் சொன்னார். கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது என்றார்.
சட்டசபை தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு சிபிஎம் குழு அமைத்துள்ளது. பேச்சுவார்த்தை குழுவில் மாநில செயலாளர் சண்முகம், கனகராஜ், கண்ணன், சாமுவேல் ராஜ் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். நாங்கள் ட்ரம்போடு, ஐரோப்பாவோடு ஒப்பந்தம் போட்டுட்டு இருக்கோம். ஆனா திமுகவால கூட்டணி கிட்ட கூட ஒப்பந்தம் போட முடியல என தமிழிசை விமர்சனம் செய்தார். 20,000 கோடி ரூபாயை மற்ற துறைகளுக்கு செலவு செய்து பட்டியலின மக்களுக்கு திமுக ஸ்வாகா செய்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் MC சம்பத் விமர்சனம் செய்தார். கோடை வரும், கை செலவுக்கு காசு இருக்காது, 2,000 ரூபாய் போட்டுக் கொடுங்கள் என்று நாங்கள் கேட்கவில்லை. இவ்வளவு நிதிநிலை பற்றாக்குறையை வைத்துக் கொண்டு இலவசமாக கொடுப்பதா என சீமான் கேட்டுள்ளார். தேர்தல் ஆணையம் திறந்த மனதுடன் செயல்பட வேண்டும், இல்லையென்றால் நாட்டு மக்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கை போய்விடும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறினார். பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் மேற்கு வங்க சந்தையில் மீன் மற்றும் இறைச்சி விற்பனைக்கு தடை விதிக்கக்கூடும். மக்களின் உணவு பழக்க வழக்கங்களை கூட பாரதிய ஜனதா கட்டுப்படுத்த முயலும். இது ஜனநாயகத்திற்கான சவால் என மம்தா பானர்ஜி கூறியுள்ளார். எத்தனை இடம் விசிகாவிற்கு கிடைக்கும் என வெளியிட வேண்டிய அவசியமில்லை என திருமாவளவன் தெரிவித்தார். திமுக கூட்டணியில் பிரச்சனை இல்லை என்றார். சென்னையில் போராடிய மாற்றுத்திறனாளிகளை கைது செய்தது மட்டுமல்லாமல் இரவு முழுவதும் பஸ்ஸில் அடைத்து வைத்து அடிப்படை தேவைகளுக்கு கூட அனுமதிக்காமல் உளவியல் வன்முறையில் ஈடுபட்டுள்ளது அராஜக திமுக அரசு என தவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கான மாநாடு வரும் 21 திருச்சியில் நடைபெறுகிறது. நாம் தமிழர் கட்சியின் மாநாடு தமிழக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என சீமான் தெரிவித்துள்ளார். அதிமுக 3ஆம் இடம் என்பது இப்போது அதிர்ச்சி செய்தி அல்ல, மெதுவாக அரசியல் உண்மையாகிக் கொண்டிருக்கிறது என ராஜ்யசபா தேர்தல் அறிவிப்பு குறித்து காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பது தவறு கிடையாது, தமிழக அரசியலுக்கு அது பொருந்தாது என்றுதான் முதல்வர் தெரிவித்திருக்கிறார். எங்கள் கோரிக்கையை பேச்சுவார்த்தையின் போது வைப்போம் என திருமாவளவன் கூறியுள்ளார். நீட் தேர்வு விவகாரத்தில் திமுக அரசு என்ன சாதித்தது? தேர்வை ரத்து செய்தீர்களா என சட்டசபையில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கேள்வி எழுப்பினார். நீட் தேர்வு விவகாரத்தில் திமுக அரசு இதுவரை எதுவும் செய்யவில்லை என்றார். மாணிக்கம் தாக்கூரின் கருத்து குறித்து அகில இந்திய தலைமை பார்த்துக் கொள்ளும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறினார். அரியலூர் மாவட்டம் கல்லாத்தூர் கிராமத்தில் மதுக்கடைகளை மூடக்கோரி போராடிய பட்டியலின பெண்களை விசாரணை என்ற பெயரில் அழைத்து துன்புறுத்துவது கண்டிக்கத்தக்கது என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்புக்கு மிகவும் ஆபத்தான நபராக காங்கிரஸ் MP ராகுல் உருவெடுத்துள்ளார் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு விமர்சித்துள்ளார். ஏனெனில் இந்தியாவுக்கு எதிரான எண்ணம் கொண்டவர்களுடன் தொடர்பில் உள்ளார் என்றார். பாஜவின் IT விங் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி மேற்கு வங்கத்தில் சுமார் 58 லட்சம் வாக்காளர்களின் பெயர்களை நீக்கியுள்ளது என அம்மாநில முதல்வர் மம்தா குற்றம் சாட்டியுள்ளார். ராஜபாளையம் தொகுதி சேத்தூர் பேரூராட்சியில் பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்த சாத்தியக்கூறு இல்லை. இதற்கு மாற்றாக 8,33 லட்சம் ரூபாய் கசடு கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சட்டசபையில் தங்கபாண்டியன் கேள்விக்கு அமைச்சர் நேரு பதிலளித்தார். கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவெடுக்கும். இதற்கு மேல் யாரும் கூட்டணி குறித்து பேசக்கூடாது, மீறி பேசினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். இடைக்கால பட்ஜெட்டால் தமிழக மக்களுக்கு எந்தவித நன்மையும் இல்லை, இந்த பட்ஜெட்டால் தமிழகம் பலனடைய போவதில்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கூறினார். முஸ்லிம்கள் கிறிஸ்தவ மக்களின் ஓட்டுகளை பெற ஏராளமான சலுகைகள் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்துக்களின் முன்னேற்றத்திற்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக கூட்டணியில் ராமதாசின் பாமக தரப்பை ஏற்க பழனிசாமி மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாமக MLA அருள் சந்தித்தபோது கூட்டணி குறித்து பேச மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. AI தொழில்நுட்பம் உங்கள் திறமையை பன்மடங்கு பெருக்கும். எதிர்காலத்தில் தொழில்நுட்பத்தில் மக்கள் திறனை மேம்படுத்துவதில் அரசு முதலீடு செய்து வருகிறது என இளைஞர்களுக்கு பிரதமர் மோடி உத்தரவாதம் அளித்துள்ளார். மாநில சுயாட்சி தொடர்பான அறிக்கை தேர்தலுக்காக கொண்டுவரப்படுவதுதான். அம்பேத்கர் எழுதிய அரசியல் சாசனத்தை முதல்வர் ஸ்டாலின் கேள்விக்குறியாக்குகிறார் என பாஜக MLA வானதி கூறினார். பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் கவிதையை தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டு காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் அதிரடி காட்டியுள்ளார். தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் குறித்த விவாதம் சட்டசபையில் இன்று துவங்கியது. 2 நாள் நடைபெறும் பொது விவாதத்திற்கு பிறகு 20ஆம் தேதி அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் பன்னீர்செல்வம் பதிலளிக்கின்றனர். சட்டசபை தேர்தலில் யாருடன் கூட்டணி என்ற கேள்விக்கு பி கூல், நோ டென்ஷன், காத்திருங்கள், விரைவில் அறிவிப்போம் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பதிலளித்தார்.
உதவித்தொகை உயர்வு கேட்டு போராட்டம் நடத்திய மாற்றுத்திறனாளிகளை கைது செய்து கொடுமைப்படுத்துவது கண்டிக்கத்தக்கது. மாற்றுத்திறனாளிகளின் காவலன் திமுக தான் என்று மார்த்தட்டிக் கொள்ளும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு செய்ததெல்லாம் துரோகம் மட்டும்தான் என அன்புமணி கூறியுள்ளார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா பாணியில் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி வரும் பிப்ரவரி 24 சட்டசபை தேர்தலுக்கான முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மத்திய அரசு பட்ஜெட் அறிவிக்கும் போது திமுகவினர் வீடு வீடாக சென்று முட்டை கொடுத்தார்கள். ஆனால் தற்போது தமிழக பட்ஜெட்டில் மக்களுக்கு முட்டையைத்தான் கொடுத்திருக்கிறார்கள் என அண்ணாமலை கூறியுள்ளார். தமிழக பாஜக இளைஞர் அணி தலைவர் எஸ்.ஜே. சூர்யா மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளது கடும் கண்டனத்திற்கு உரியது என நயினார் நாகேந்திரன் எச்சரித்துள்ளார். இது கோழைத்தனம் என்றார். தேர்தல் தேதி மார்ச் 2வது வாரத்தில் வெளியாகும் என தேர்தல் கமிஷன் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தமிழகம், புதுச்சேரி, கேரளா ஆகிய மாநிலங்களில் ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கவுள்ளது. தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாகவே மக்களுக்கு பரிசுப் பொருட்களோ பணமோ கொடுத்தால் அது எப்படி தேர்தல் விதிமுறை மீறலாகும் என முதல்வர் ஸ்டாலின் தொடர்புடைய வழக்கில் சுப்ரீம் கோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது. அடுத்த ஆண்டு நடக்கும் உத்தரப்பிரதேச மாநில சட்டசபை தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சி தனித்தே போட்டியிடும் என மாயாவதி அறிவித்துள்ளார். இண்டி கூட்டணிக்கு தேசிய அளவில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அல்லது மம்தாவை தலைவராக்க வேண்டும் என்று உத்தவ் சிவசேனா கட்சி தெரிவித்துள்ளது. பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மானின் உடல்நிலை குறித்து ஆம் ஆத்மி கட்சி தலைவர் மணீஷ் சிசோடியா நேரில் சென்று நலம் விசாரித்தார். நடிகை பிரத்யூஷா தற்கொலை வழக்கில் காதலன் சித்தார்த் குற்றவாளி என சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2002ஆம் ஆண்டு நடிகை தற்கொலை செய்த நிலையில் 24 ஆண்டுகளுக்கு பின் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு கோடை காலங்களில் மோர் வழங்கப்படும் என மாநகராட்சி பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அமெரிக்க ஒப்பந்தத்தால் இந்தியாவில் ரஷ்யாவிடம் இருந்து பொருட்கள் இறக்குமதி 40% குறைந்துள்ளது. கடந்த மாதம் இந்தியாவின் பொருட்கள் இறக்குமதி $2.86 பில்லியன் இருந்தது. ரவி நதியிலிருந்து பல தசாப்தங்களாக பாகிஸ்தானுக்கு சென்று கொண்டிருந்த உபரி நீர் ஷாபூர்கண்டி அணை கட்டி முடிக்கப்பட்ட பிறகு முழுமையாக நிறுத்தப்படும் என ஜம்மு காஷ்மீர் நீர்வளத்துறை அமைச்சர் ஜாவித் அகமது ராணா தெரிவித்தார். டெல்லி ஏஐ உச்சி மாநாட்டில் பங்கேற்க டெல்லி வந்துள்ள கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை பிரதமர் மோடியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் 45 நாட்களுக்கு மின்சார ரயில் சேவையில் தற்காலிகமாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. திருச்செந்தூரில் பாரதிய ஜனதா சார்பில் 4008 குபேர குத்துவிளக்கு பூஜை நடந்தது. இதில் திரைப்பட நடிகைகள் சீதா, நிரோஷா இருவரும் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி பூஜையினை தொடங்கி வைத்தனர். தேனி மூங்கில் எண்ணெய் காமாட்சியம்மன் கோயில் மாசி திருவிழாவை முன்னிட்டு 3வது நாளாக பக்தர்கள் அக்னி சட்டி, கரும்பு தொட்டில் குழந்தை நேர்த்திக்கடன் உள்ளிட்ட பல்வேறு நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். கிறிஸ்தவர்களின் தவக்காலம் சாம்பல் புதனான இன்று துவங்கியது. இதையொட்டி சர்ச்சுகளில் கிறிஸ்தவர்கள் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். ஒருவருக்கொருவர் நெற்றியில் சிலுவையிட்டுக் கொண்டனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் சாம்பல் புதன் சிறப்பு திருப்பலி நடந்தது. இந்த திருப்பலியில் உலகம் அமைதியாக இருக்க வேண்டி சிறப்பு பிரார்த்தனை நடந்தது. கோவை கலெக்டர் ஆபீஸ் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி சாலை மறியல் செய்த அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை போலீசார் கைது செய்தனர். மறியலால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் வரும் 21 மற்றும் 22 இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னை மெரினாவில் கலங்கரை விளக்கம் முதல் அண்ணா நினைவிடம் வரை ரோப்வே கார் வழித்தடம் அமைக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி நிதிநிலை அறிக்கையில் மேயர் பிரியா அறிவித்துள்ளார். சிதம்பரம் அருகே ஏ மண்டபம் பகுதியில் சென்று கொண்டிருந்த வேன் சாலையோர தடுப்பில் மோதி கவிழ்ந்தது. இதில் பொன்முடி என்பவர் பலியானார். 15 பேர் காயமடைந்தனர். லாரி உள்ளிட்ட வாகனங்களுக்கான தகுதி சான்றிதழ் கட்டண உயர்வு 3 மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்படுவதாகவும் தகுதி சான்றிதழ் பெறுவதற்கு பழைய கட்டணமே வசூலிக்கப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னையில் சாலை தெருக்களுக்கு MS விஸ்வநாதன், பாடகர்கள் திருச்சி லோகநாதன், சீர்காழி கோவிந்தராஜன் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அதற்கான பெயர் பலகைகளை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். MS விஸ்வநாதன் வசித்த டிமாண்டி சாலைக்கு அவரது பெயரை வைக்கப்பட்டுள்ளது. சட்டசபை தேர்தலையொட்டி மார்ச் 1 மற்றும் 6ஆம் தேதிகளில் பிரதமர் மோடி மதுரை மற்றும் வேலூர் வருகிறார். அவரது வருகையொட்டி நிகழ்ச்சி ஏற்பாட்டுக் குழுக்களை தமிழக பாஜக அமைத்துள்ளது. இந்திய பொது உடைமை இயக்க முன்னோடி சிங்காரவேலர் பிறந்த நாள். தொழிலாளர் நலனுக்காக தன் வாழ்வையை அர்ப்பணித்த சிங்காரவேலரின் புகழை தொடர்ந்து போற்றுவோம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து நேற்று வினாடிக்கு 200 கன அடியாக இருந்த நிலையில் இன்று வினாடிக்கு 1200 கன அடியாக அதிகரித்துள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 720 குறைந்து ஒரு சவரன் ரூபாய் 1,13,840க்கும் கிராமுக்கு ரூபாய் 90 குறைந்து ஒரு கிராம் ரூபாய் 14,230க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 5 குறைந்து ஒரு கிராம் ரூபாய் 260க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழக சட்டசபை கூட்டத்தில் மறைந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் சுந்தரம், லிங்கமுத்து, மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் உள்ளிட்டோர் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. தமிழக அரசின் மொத்த கடன் 10.67 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும் என நேற்று பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 2.27 கோடி ரேஷன் கார்டுகள் அடிப்படையில் கணக்கிட்டால் ஒவ்வொரு குடும்பத்தின் தலையிலும் தலா 4.66 லட்சம் ரூபாய் கடன் உள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. ஐசிஎஃப் தொழிற்சாலையில் 9 வந்தே பாரத், படுக்கை வசதி கொண்ட 2 வந்தே பாரத், 17 அம்ரித் பாரத் ரயில்கள் என மொத்தம் 35 ரயில்கள் நடப்பு நிதியாண்டில் மட்டும் தயாரிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் ரேபிடோ மற்றும் போர்ட்டர் செயலி மூலம் ஆட்டோ, பைக்குகளில் காலை மற்றும் மாலையில் சரக்குகள் ஏற்றி செல்ல போக்குவரத்து துறை தடை விதித்துள்ளது. தென்காசி மாவட்டத்தில் கஞ்சா விற்பனை செய்து வந்த 8 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 10 கிலோ கஞ்சா, லாரி, கார், பைக் பறிமுதல் செய்யப்பட்டன. ஆந்திர மாநிலம் மதனப்பள்ளியில் 7 வயது சிறுமியை குல்வர்தன் என்ற இளைஞர் பாலியல் பலாத்காரம் செய்து குடிநீர் ட்ரம்பில் அமுக்கி கொலை செய்தார். தலைமறைவான அவர் ஏரியில் பிணமாக மிதந்தார். போலீசார் விசாரிக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாணியம்பாடியில் வெள்ளி பொருட்கள் விற்பனை செய்யும் தீபக்கை கத்தியை காட்டி மிரட்டி 2,30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 80 கிலோ வெள்ளி பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். அவர்களை போலீசார் தேடுகின்றனர். அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக ஈரானுடன் பேச்சுவார்த்தையை துவங்கிய நிலையில் மத்திய கிழக்கு பகுதிகளில் திடீரென 50க்கும் மேற்பட்ட போர் விமானங்களை குவித்த அமெரிக்காவின் செயல் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. உலகம் முழுவதும் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக யூடியூப் இணையதளம் முடங்கியது. யூடியூப் முகப்பு பக்கத்தில் ஏற்பட்ட கோளாறை தொழில்நுட்ப நிபுணர்கள் சரி செய்த பின்னர் தற்போது சீரானது. பாகிஸ்தான் சிறையில் உள்ள முன்னாள் பிரதமரும் கிரிக்கெட் வீரருமான இம்ரான்கான் கண் பார்வை பாதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு சிகிச்சை அளிக்க முன்னாள் கேப்டன்கள் பாகிஸ்தான் அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளனர். ஜெனீவாவில் அமெரிக்கா, ஈரான் இடையே நடந்த 2ஆம் சுற்று அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு கோல்ஃப் கூட்டமைப்பு சார்பில் முதலாவது டேப்லெட் இந்தியா தமிழ்நாடு கோல்ஃப் பிரீமியர் லீக் போட்டி வருகின்ற 25ஆம் தேதி முதல் மார்ச் 25ஆம் தேதி வரை சென்னை நந்தனத்தில் உள்ள காஸ்மோபாலிட்டன் கிளப் கோல்ஃப் மைதானத்தில் நடைபெறுகிறது. இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் MS தோனியால் தான் மீண்டும் கிரிக்கெட்டுக்கு வந்தேன் என பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் உஸ்மான் தாரிக் கூறியுள்ளார். வரலாறு படைத்த ஒருவர் இங்கே இருக்கிறார் என உணர்ந்தேன் என்றார். நடிகர் அர்ஜுன் இயக்கம் நடிப்பில் 2002இல் வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் ஏழுமலை. சிம்ரன், மும்தாஜ், கஜாலா உள்ளிட்டோர் நடித்திருந்தனர். 24 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படத்தின் 2ஆம் பாகத்திற்கான பணிகளை தற்போது அர்ஜுன் மேற்கொண்டுள்ளார். விரைவில் இதில் நடிப்பவர்கள் பற்றிய அறிவிப்பை அவர் வெளியிட உள்ளார். நட்பே துணை, கோமாளி உள்ளிட்ட பல படங்களில் காமெடி வேடங்களில் நடித்தவர் ஷாரா. இவர் வெளியிட்ட வீடியோவில் 4 மணிக்கு தூக்கமில்லாமல் சுற்றுகிறேன். இப்பெல்லாம் படம் பேசுபவர்கள் இன்ஸ்டாவில் உங்களுக்கு எவ்வளவு ஃபாலோவர்கள் உள்ளனர் என கேட்கின்றனர். அதை வைத்துதான் சம்பளமே பேசுகின்றனர். நான் எப்படி அதை அதிகப்படுத்துவது? என்கிட்ட கவர்ச்சி இல்லையே, முழுமுழுன்னு கண்ணம் இல்லை, தாடிதான் இருக்கு, ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்க என நகைச்சுவை கலந்த புலம்பலை வெளிப்படுத்தியுள்ளார். தென்னிந்திய சினிமாவில் கவனிக்கப்படும் நாயகியாக மாறியுள்ளார் ருக்மணி வசந்த். டாக்ஸிக் படத்தில் நடித்திருப்பவர் அடுத்து ஜூனியர் NTR படத்தில் நடிக்கிறார். புதிதாக தெலுங்கில் சர்வானந்த ஜோடியாக ஒரு படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார். சீனு வைத்ரா இயக்குகிறார். ஆக்ஷன் கலந்து பிழையச் படமாக உருவாகும் இதில் காந்தாரா 2 படத்திற்கு பின் மீண்டும் இளவரசி வேடத்தில் நடிக்கிறார். விஜய் நடித்த ஜனநாயகன் படம் வராததால் சோகத்தில் இருக்கும் விஜய் ரசிகர்களை குஷிப்படுத்த பழைய படங்கள் ரீ-ரிலீஸ் செய்கின்றனர். ஏற்கனவே ரீ-ரிலீஸ் ஆகி வரவேற்பை பெற்ற கில்லி படத்தை மீண்டும் பிப்ரவரி 20லும், திதி படத்தை பிப்ரவரி 27லும் வெளியிடுகின்றனர். இதை பார்க்கையில் ஜனநாயகன் படம் தேர்தல் முடிந்த பிறகே வெளியாகும் என தெரிகிறது. ரவி உதய்வர் இயக்கத்தில் ஹிந்தியில் மெருனால் தாக்கூர் நடித்துள்ள தோ தேவானே சேஹர் மெயின் படம் பிப்ரவரி 20ல் ரிலீஸ் ஆகிறது.
இவர் கூறுகையில் மாம் படம் பார்த்துவிட்டு ரவி உதய்வரிடம் நான் இணைந்து பணியாற்றணும் என்றேன். அது இப்போது நடந்துவிட்டது. அதேபோல் துரந்தர் படம் பார்த்துவிட்டு இயக்குனர் ஆதித்யா தரிடம் நேரில் சந்தித்து வாய்ப்பு கேட்டுள்ளேன். இப்படி கேட்க ஒருபோதும் வெட்கப்படவில்லை என்கிறார். சர்வம் மாயா படத்தை பாராட்டி டெடுலு கதாபாத்திரத்தில் நடித்த நடிகை ரியா ஷிபாவுக்கு மலர்கொத்துடன் சூர்யா ஜோதிகா ஜோடி வாழ்த்து செய்தி அனுப்பியுள்ளனர். அதனை சோசியல் மீடியாவில் பகிர்ந்து ரியா ஷிபோவோ மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். சுந்தரபாண்டி இயக்கத்தில் ஆரி நடித்துள்ள த்ரில்லர் படமான 4th Floor February 27 ரிலீஸ் ஆகிறது. இதில் பேசிய இயக்குனர் சேரன், ஒரே நேரத்தில் பல படங்கள் ரிலீஸ் ஆவதால் பல தயாரிப்பாளர்களுக்கு பிரச்சனை ஏற்படுகிறது. மனசாட்சியை அணுகு வைத்து சில இயக்குநர்கள் தயாரிப்பாளர்களை குழியில் தள்ளுகிறார்கள். சின்ன படங்களுக்கு 3 மாதமும் மற்ற படங்களுக்கு பிற மாதங்களையும் தியேட்டர்களில் ஒதுக்கி தரணும் என்றார். விஜய் எப்போதும் மதிய உணவாக சால்மன் மீன் சாப்பிடுவார். மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு நான் எப்போதும் அவரிடம், சார் நீங்கள் சால்மன் சாப்பிட்டீர்களா என கேட்பேன் என ஜனநாயகன் பட நடிகை மமிதா பைஜு தெரிவித்தார்.